சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த சிவா மீடியா யூடியூப் சேனலை தொடங்கும்போது, இது வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பிரத்யேகமாக சொல்லக்கூடிய ஒரு தளமாக தான் இந்த தளத்தை துவங்கினேன். அதிலிருந்து தொடர்ந்து வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி இந்த சிவா மீடியா மூலமாக சொல்லியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4 தொகுதி நூலும் எழுதி வெளியிட்டு எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்திருக்கு. இந்த நூலினுடைய 4ஆம் பகுதியில் வீரப்பன் அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் வீரப்பனோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு நபர் விஜயகுமார் அவருடைய நூலில் இவருடைய சந்திப்பை பற்றி சொல்லும்போது ட்ரேடர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவரை கொம்பு தூக்கி பகுதியில் தான் வீரப்பன் முதல் முறையாக சந்தித்தாகவும் அதன் பிறகு அவருடைய தொடர்புகளை தெரிஞ்சு பாண்டிக்கண்ணன் மூலமாக நான் அந்த நபரை வர வச்சு நான் பேசினேன். அதுக்கு பிறகு அவர் எங்களுக்கு சில விதமான உதவிகள் செஞ்சார். அவருக்கும் சில விதமான நிர்பந்தங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். அந்த நபர் யார் அப்படிங்கிறதை பற்றி நான் ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய விசாரணையில் கிடைச்ச செய்திகளின் அடிப்படையில் அந்த நூலில் அந்த நபர் கோரப்பள்ளம் பகுதியை சேர்ந்த தேவராஜ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். தேவராஜையும் அந்த கட்டத்தில் நான் சந்தித்து பேசினேன். ஆனால் பெரிய அளவில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பும் அறிமுகமும் இல்லாதனால முழுமையாக அவரை பற்றி செய்திகள் கொண்டு வர முடியல. எனக்கு கிடைத்த சில செய்திகள் காவல்துறையில் அது இந்த ஆப்ரேஷனில் மிக முக்கிய பங்காளர்களாக இருந்த பாண்டிக்கண்ணன், துரைப்பாண்டியன் இவங்ககிட்டலாம் பேசினது அந்த செய்தியினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் பகுதி நூலை நான் இறுதி பண்ணியிருப்பேன். அந்த நூலில் நான் சொல்லியிருந்த பல விஷயங்களை தேவராஜ் நடந்த நிகழ்வுகளை சரியானதா அப்படிங்கிறாரு. அதையும் கடந்து சில செய்திகள் எனக்கு தொடர்பில்லை, அது எனக்கு சம்மந்தம் கிடையாது, உங்களுடைய தகவல்களுடைய அடிப்படையில் நீங்கள் பல பேர்கிட்ட விசாரித்து அதை எழுதியிருக்கீங்க, அதில் எனக்கு தொடர்பு கிடையாது அப்படிங்கிறத மறுத்து சொன்னார். இதை நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 3-4 ஆண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சந்திக்கும் போதும் அவர் பேசினது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நேர்காணலாக நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவரும் அதை நேர்காணலாக தரேன்னாரு. அந்த நேர்காணல் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் குறிப்பாக தேவராஜ் சொல்கிறதுல பெரும்பாலும் நான் எழுதின செய்திகளோடு ஒத்து வரக்கூடிய செய்திகள் இருக்குது. அதை கடந்து தன்னுடைய தொடர்பு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இரவு 2:45 மணியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வீரப்பனுக்குள்ளே எனக்கு தொடர்புக்கு வரல. நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி 18ஆம் தேதி தும்கல்காட்டு பகுதியில் ஒரு குண்டுவெடிப்பின் மூலமாக அவர் கைது செய்யப்பட்ட போது நான் அங்கே இல்லை, எனக்கு அந்த தொடர்பு கிடையாது. ஒரு 5 நாளைக்கு முன்பே என்னுடைய தொடர்பு முழுமையாக விட்டுருச்சு அப்படிங்கிறாரு. அவர் எப்படி தொடர்பு ஏற்பட்டது, குளத்தூர் மணி என்ன அவர் எப்படி காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனார், வீரப்பனோடு சந்தித்தார், தும்கல்காட்டு பகுதியில் எத்தனை சந்திப்புகள் நடந்தது, குறிப்பாக காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளராக இருந்த வெள்ளத்துறையை அதிரடிப்படை எப்படி அனுப்புகிறாங்க, அவர் கூட்டிகிட்டு போய் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். அண்ணா, என் பேர் தேவராஜ். நான் கோயந்தம்பட்டி பக்கத்தில் கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். 2002 மலைப்பகுதியில் சின்ன சின்ன மலைவாசிகளுடைய வீட்டு பராமரிப்பு வேலைக்கு போனோம். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இப்போ அதே மாதிரி வேலையை தான் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ கர்நாடகாவில் செய்கிறீங்க? கர்நாடகாவில். சரிங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லையில் அப்போ எஸ்டிஎஃப் வீரப்ப கலாட்டம் ஜாஸ்தி. எல்லா இடத்துலையும் அதிரடிப்படை போட்டு ஜாஸ்தி இருப்பாங்க. ஆனால் நான் உண்டு வேலை உண்டு இப்போ போயிட்டு இருந்தனால என்னை யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே நடந்ததில்லை. என்னையும் அவங்க கவனிச்சாங்களோ கவனிக்கலையோ நானும் எந்த தப்பான இடத்துக்கு போகலை. நான் அவ்வளோ பெரிய காலகட்டத்தில் கூட 2002 வீரப்பனுடைய கூட்டாளியோ அவருக்கு தொடர்போ அவரை பார்க்கணும்னு நினச்சதும் கிடையாது. அவருக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி போலீஸுடைய நண்பர்கள் நிறைய எனக்கு தெரியும். நான் படிச்சுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக மூவ் பண்ணிட்டு அது கிடைக்காம நான் லாஸ்ட்டில் இது மாதிரி தொழில் செய்ய வந்துட்டேன். நீங்கள் காவல்துறையில் வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, என்னுடைய அதுக்கு தகுதியின்மையாக போயிட்டான். சரிங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் நான் மாதேஸ்வரன் மலைக்கு மேலே மாதேஸ்வரன் மலை ஏரியாவெல்லாம் அந்த ட்ரைபிள்ஸ் மலைவாசி மக்களுடைய ஏரியாவில் வேலை செஞ்சுட்ருக்கிறோம். சரிங்க. சின்ன சின்ன ஒர்க்கு நான் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2002 செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்க. எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த பிரச்சனை ஏராளமான போலீஸ் லைனில் கேம்ப் எல்லாத்தையும் சந்திப்போம். அங்கே கர்நாடகா போலீஸும் இருப்பாங்க, தமிழ்நாடு கர்நாடகாலாம் இருப்பாங்க. எல்லாரும் பார்த்து பேசுவாங்க. அவங்க என்ன பயங்கரமாக வாட்ச் பண்ணாங்களோ பண்ணலையோ அதுக்கு தெரியாது. நான் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. சரிங்க. நான் வீரப்பனுடைய கூட்டாளியோ மறுபடியும் சொல்கிறேன் தொடர்போ எதுவுமே கிடையாது. அவங்கள பார்க்கணுன்னு விரும்புறதும் கிடையாது. அதே மாதிரி போலீஸுடைய இன்பார்மரோ தகவலோ எனக்கு அதுக்கு எந்த ஒரு தொடர்பும் சம்மந்தமே கிடையாது. சரிங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் ஏன்னா நீங்கள் இப்போ சிவா மீடியாவை பேசுனா நீங்கள் தான் அந்த வீரப்பன் விழுந்துட்டு கதையை முதல்ல வெளியிட்டிருக்கிறீங்க. வெளியிட்டதுக்கு பின்னாடி அந்த புக்கு எனக்கு தகவல் கிடைச்சது முன்னாடி உங்கள்கிட்ட யாராலும் ஒரு 2 ஆண்டு காலமாக அண்ணா தவறாக பதிஞ்சிருக்கிறீங்க, இது தவறான தகவல் அண்ணா, மறுப்பு தெரிவிங்கண்ணா, எல்லாம் என்ன ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், உங்கள்கிட்ட மன்றாடி இருக்கிறோம், பேசியிருக்கோம். நான் தவறான எண்ணத்தில் ஒருபோதும் நான் உங்களை சந்திக்கலாம் சொல்லும் போது அண்ணா இப்படி தப்பாக எழுதிட்டீங்க, உண்மையை தெரிஞ்சு எழுதுங்க அப்படின்னு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்படி பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு சரியாக தேதியோ இதாக ஞாபகம் இல்லை. செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க காலத்தில் நான் பைக்கில் தான் போவேன் எப்போவுமே. அப்போ நீங்கள் அதை எழுதின புக்கில் கூட ஹெல்மெட் போட்டு தான் போவார். நான் ஹெல்மெட்டே 2012 தான் வேலைக்கு வாங்கியிருக்கிறோம். அது வரலாம் ஹெல்மெட் போட்டதில்ல, தலையில் துண்டு கட்டியவங்களும் இருக்கு. சரி சரி. வேறு எதுவுமே கிடையாது. திடீர்னுட்டு 2004 ஸ்டார்டிங்கில் எந்த மாதம் எந்த தேதின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போ அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய கடுப்படியான காலகட்டம். எல்லாம் 140 போகிறோம் அந்த அப்படியெல்லாம் இருக்கிற நிகழ்ச்சி சேப்பு காலத்தில் நான் கொம்பத்தூர்லேருந்து வந்துட்டுருக்குறோம். ஆளுங்கள்லாம் லேபர்கள்லாம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆல்ட்டு பண்ணிக்காங்க. நான் பெரும்பான்மையாக ஆல்ட்டு பண்ண மாட்டேன். அபூர்வமாக ஒரு சில நாளைக்கு லேட் ஆகிட்டா அணைக்காடு போக முடியாதுன்ட்டு ஆல்ட்டு பண்ணிக்குவோம். வேலையாளுகள்லாம் அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கேயே தங்கிக்குவாங்க, எப்போவுமே தங்கிக்குவாங்க. ஆனால் வேலையாளுங்க இருக்கிற இடத்துல கர்நாடகா ஸ்டேப்லாம் பயங்கரமாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் புது அதிகாரிக்கு வந்தால் யார் அவங்க வேலை செய்கிறது என்னன்னுவாங்க. அப்புறம் விசாரிச்சிருவாங்க, அவங்க பிரச்சனை இல்லாதவங்க. நம்ம மலையாள டெண்டரு அவங்க கவர்மெண்ட் லீகலாக ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்க, அதை வாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு நைட்டெல்லாம் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. லேபர் சொல்லுவாங்க, ஆனால் நைட்டு வந்து வீட்டு சுற்றிலாம் பார்க்குறான்னுவாங்க. ஏப்பா நம்ம தப்பு பண்ணால் தானே யாராக பார்த்துட்டு போகிறாங்க, வேலை உண்டு நீங்கள் உண்டு, நீங்கள் வேறு யாரு கூட புது ஆளுங்க வந்தால் அந்தாண்டு தானே போகாதீங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படி வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் 2004 ஸ்டார்டிங்கில் எனக்கு தேதி சரியாக தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் இருட்டாயிருச்சு. ஒரு 6:30 மணிக்கு பக்கமாக இருட்டாகிற டைமில் நான் கொம்புத்தீவுலேருந்து மேலே காட்டுக்குள்ளேயே ஒரு 6 கிலோமீட்டர் அந்த சென்டர் வரத்துக்கே வரணும். ஆனந்தமா வர்றதுக்கு அந்த இடம் ஆனந்தமா சென்டர். அங்கே வந்தால் அதில் கேம்ப் இருக்குது, எஸ்டிஎஃப் கேம்ப். அந்த 6 கிலோமீட்டர் சென்டரில் கேம்ப் இல்லை. ஆனால் போலீஸ் அங்கங்கே உட்காந்துருக்கோம். ரெண்டு ஸ்டேட் போலீஸ் இருக்கும். கை காட்டி சிரிச்சுட்டு வந்துட்டே இருப்போம். என்னையா வேலையாச்சுன்னுவாங்க. சார் ஆச்சு சார், நான் வந்துட்டே இருப்போம். அன்றைக்கி ஒரு 2 கிலோமீட்டர் வந்த உடனே திடீர்னு ஒருத்தர் வந்து ரோட்டு ஓரமாக நிற்கிறார். சரிங்க. ரோட்டு ஓரமாக நிற்கிறார். நான் வரியை பார்க்காத ஒரு முகம். போலீஸ் அல்ல? போலீஸ்காரர் கிடையாது, போலீஸ் இல்லை. நின்றுட்டு கை காட்டுறாரு. அப்படி பைக்கை நிறுத்துகிறோம். லைட்டாக இருட்டாகுது. அப்புறம் யாருங்க அப்படின்றோம். ஒன்றும் இல்லைங்க, அப்படி ஒரு நிமிஷம் கூட பேசணும் அப்படின்றாங்க. அப்புறம் பைக் நிறுத்தி இறங்கிட்டு அப்படியே இல்லைங்க அப்படி பைக் கொஞ்சம் ரோட்டை எடுத்து போட்டு வந்துடுறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டது. ஏன்னா இவங்க பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாங்க. அந்த நபர் பச்சை கலர் சட்டை. ஓ கேங்க ஆளுங்க, காட்ராஜா வீரப்பண்ணாருடைய ஆளுங்க, ஓ சிக்கலை உண்டு பண்ணிடுமாட்டுறதுட்டு தடுமாற்றத்தோடு போய் நின்று வழியில் வேறு வழியில் அவங்க நிறுத்தி நம்ம தாட்டி தானே வர முடியாது. ஒருத்தர் தான் இது மாதிரி உங்களை வந்தவர் வந்து எனக்கு யார் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் என்ன வந்து இது பண்ணது. அப்புறம் தான் அவர் தான் சந்திரகவுண்டான்னு பின்னாடி தெரிஞ்சுது. இந்த மாதிரி இப்படி பழகினதுக்கு பிறகு தெரிஞ்சுது. இது மாதிரி வந்து உங்களை அண்ணன் சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு. யாருங்க எந்த அண்ணங்க? காடராஜ் அண்ணா வீரப்பண்ண உங்களை சந்திக்கின்றாரு, அவருக்கு ஒரு உதவி வேணும், சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒன்று அப்படி இல்லைங்கண்ணா என்னால் முடியாது, எதுப்பா எனக்கு எல்லாம் அந்த தொடர்பு எதுவும் வேண்டாம். நான் ஏதோ சின்ன வயிற்று பொழைப்புக்காக பொழப்பு நடத்திட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னால் வர முடியாதுண்ணா. நான் ஒன்றும் செய்யலைங்க, பக்கத்தில் தான் இருக்கார், பேசிட்டு வந்துருக்கின்றாங்க. இல்லைண்ணா என்னை விடுங்கண்ணா, தயவுசெய்து என்னை விடுங்கண்ணா, நான் இனிமேல் வேலை செய்ய கூட விட்டுட்டு ஓடிப்பேன். இல்லை பார்ப்போம், வேலை செய்கிறதுக்குலாம் எந்த தொந்தரவு பண்ண மாட்டேங்க, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுன்றாங்க. முடியாதுன்ட்டு நான் பாட்டுக்கு கெஞ்சி ஒரு 10 நிமிஷம் ரொம்ப மன்றாடி சரி அப்படின்னா போங்க அப்படின்ட்டு அனுப்பிவிட்றாங்க, விட்டுறாங்க. நான் உடனே பைக் எடுத்துகிட்டு பாத்திரத்தோடு நிற்காமல் வீட்டுக்கு வந்துடுறேன். முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு வாரம் அமைதி. எந்த ஒரு இதிலும் நான் மாமூலாக வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு யார்கிட்டையும் அந்த தகவலும் சொல்லலை. சரிங்க. ஏன்னா அது சொல்கிற தகவலும் கிடையாதுல்ல. அப்புறம் உடனடியாக என்ன பண்ணுறோம், ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் சாயங்காலம் இருட்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-5:30 பைக் மேலே வீட்டுக்கு போகிறதுக்கு வரோம். இனிமேல் இந்த நேரத்துக்கு வேணால் கொஞ்சம் முன்னாலே வந்து வந்துட்டு தனியாக தான் பைக் ஆகும். மேக்ஸிமம் ஏதாவது சில டைமில் தான் போலீஸ் வண்டியோ மற்ற யாராவது வருவாங்க, வண்டிக்காரரோ. அங்கே கொம்புதூக்கிலையும் கேம்ப் இருந்தது. கேம்ப்பு ஏராளமாக இருந்தது சுற்றி. நாங்கள் வேலை செய்கிற சுற்றளவு சுற்றியுமே அவங்களும் உங்களோட பைக்கில் வருவாங்க. போலீஸும் ஏதாவது வர்றதுன்னா அவசரத்துக்கு வர்றது உண்டு. நிறைய பேர் பொதுமக்களும் போலீஸ்காரன் பைக்கில் வரலாம் ஏற்றிட்டு வந்துருக்குறாங்க. வந்து திம்பத்தில் இறக்கி விடுவோம், மாதம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவோம். அது தவிர்க்க முடியாது. காட்டுக்குள்ளே போகும்போது அப்புறம்
அந்த அந்த பதட்டம் அப்படியே இருக்குது. ஒரு வாரம் ஆகி அந்த பதட்டம் இருக்குது. ஏடா இப்படி சந்திச்சுட்டு போயிருக்காங்களே, போகல ஏதாவது பிரச்சனையா? அண்ணன் கூப்பிட்டு காட்ராஜ் அண்ணன் கூப்பிட்டு போகலையே, அப்படியே ஒரு பயமே இருக்கு. ஆனா சந்திக்கணும்னு விருப்பம் இல்ல. 1% கூட கிடையாது. சரிங்க. 1% கூட. ஏன்னா நமக்கு தேவையில்ல. இது பிரச்சனையா அப்போ அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எவ்வளோ ஒரு பிரச்சனை. நான் அதுக்கு முன்னாடியே 2 வருஷம் மலைக்காட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவங்கள பார்க்கணும், சந்திப்புன்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல, விரும்பினதில்ல. விரும்பினதில்ல. இந்த காலகட்டத்தில் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு 5, 5:30 மணி டைமில் என்னால் சரியாக சொல்ல முடியல. சாயங்கால டைம், ஏன்னா இருட்டாகல. உடனே நான் என்னை கூப்பிட்டதுக்கு ஒரு பொருளாக முன்னாடி கும்புதுக்கிக்கு இருந்து வர வழியில் வர மாசுமலைக்கு வர வழியில் 2 கிலோமீட்டர்ல முதல்ல மறிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னையே அது அப்போ அந்த காட்டுக்குள்ளே, ஆனால் காட்டுக்குள்ளேயே தான் அந்த ஊர் என்ட்ரன்ஸ் விட்டு மேலே 1 கிலோமீட்டருக்கு வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தூரம் வந்த உடனே காட்டுக்குள்ளே 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். உடனே கரெக்டாக அடையாளம் தெரியிற நபர் வந்து நிற்கிறார். ஒரு செடி வாரம் நின்று, அண்ணே அண்ணே நில்லுங்க அண்ணே அப்படின்ற. அப்படி அதே பச்சை சட்டை பச்சை பேண்ட், துப்பாக்கி மாட்டிக்கிட்டு அவர் ரோட்டுக்கு கீழே இறங்காமல் செடி மரப்புலேயே வெளியில் நிற்கிறாரு. அவரை நான் நேராக பார்த்ததெல்லாம் நான் போட்டாவில் டிவியில எல்லாம் பார்த்தனால சேத்துக்குழி கோவிந்தன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணே நில்லுங்க போகாதீங்க, நில்லுங்க கூட கொஞ்சம் பேசணுன்றாரு. வர முடியாது. அப்புறம் என்ன ஒன்று நடுக்கத்தோடு அப்படியே பைக்கை நிறுத்திட்டு, உங்கள்கிட்ட பேசணும், நம்மளால போன வாரம் அனுப்பியிருந்தேங்க, தப்பாக உங்களை எதுவும் செய்யலை, உங்கள் வேலை செய்கிற தொந்தரவு பண்ணல, உங்கள்கிட்ட ஒரு உதவி வேணும், அதனால் உங்கள்கிட்ட பேசணுன்றாரு. அப்புறம் நான் வேண்டாங்க, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேங்க, பிரச்சனையாக இருங்க, நான் ஏதோ என் பொழப்புக்காக நான் வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒன்றும் செய்யலை, அண்ணா உங்களை பார்த்து பேசிட்டு நீங்கள் விருப்பம்னாலும் பரவாயில்ல போயிடுவீங்க. அப்புறம் நடுக்கத்தோடு பயத்தோடு தான் நான் ஒன்றும் எதுவும் செய்ய முடியாத ஆட்டங்கிறான்ட்டு மொல்ல பைக்கை இந்தாண்டு சைடில் செடி மரப்பில் நிறுத்தி போட்டுருன்றாரு அவரே. அது அப்புறம் அந்த 5 நிமிஷம் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு போக்குவரத்து வண்டி வாங்கினா வராது, ரேரங்க வண்டியே வராது. இன்னைக்கு போனாலும் 2 மணி நேரத்துக்கு இப்போ தான் பைக் போக்குவரத்துலாம் இருக்குது, எதுவுமே இல்லை. தார் ரோடா? அப்போ கப்பி ரோடு தாங்களா? அந்த டைம் தார் ரோடு போட்டாச்சு. தார் ரோடு அப்போ தான் புதுசாக போட்டு தார் ரோடு. அதுக்கு முன்னாடி வந்து தார் ரோடு அங்கே இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் போகக்குள்ள ஒரு 6 மாதம் தார் ரோடு இல்லை, அப்போ தான் புது ரோடு போட்டிருக்காங்க. உடனடியாக என்ன பண்ணுறோம், பைக்கை பயந்துக்கிட்டு ஒரு செடி மரப்பில் நிறுத்திட்டு, அண்ணா கோவிந்தண்ணா தெரியும் தம்பி, உங்களை யார் என்னன்னு எனக்கு தெரியுது, உங்களை எனக்கு தெரியும், ஆனால் என்ன நீ இது வரலாம் பார்த்ததில்ல, பேசுனதில்ல, என்ன யாருன்னு தெரியுதான்றா. அப்படி உங்களை பார்த்தோன்னே உங்கள் அடையாளம் கண்டுக்கிட்டு, உங்களை தான் டிவியில் எல்லா இதுலேயும் பேப்பர்லாம் பார்க்குறேங்களே, அண்ணன்னு தான் கூப்பிட்றோம், அவர் தம்பின்றா. அப்படி நம்மளாம் சொந்தக்காரர் தான் தம்பி, எனக்கு தெரியும் தம்பி, எல்லாம் எங்கள் ஏரியா, நீ சொந்தக்காரர் தான் அப்படின்றாரு. அப்புறம் பயத்தோடையே பேசிட்டு அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்தாலும் உடனே அனுப்பிடுறோம், பைக் மரப்பில் இருக்கட்டும் உடனே அனுப்பிடுறாங்க. எனக்கு வழி இல்லை, வேறு எதுவுமே செய்ய முடியாது, போய் அவனோட நிர்பந்தத்துலேயே. அவர் மிரட்டிலாம் கூப்பிடல, அவர் கெஞ்சி தான் ரொம்ப பணிவாக கூப்பிட்றாரு. சேத்துக்குடி 2ஆம் முறையாக கூப்பிட்றாரு, வேறு வழியில் போய் ஆகணும் அப்படின்ட்டு. நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், பெரும்பான்மையாக 2 பொருளாக அந்த காட்டுக்குள்ளேயே கிளப்பறமாக கூப்பிட்டு போகிறார். கூட்டி போயிட்டு போகும்போது அங்கே போய் பார்த்தா அவர் 3 பேர் காட்ராஜன் கூட பக்கத்தில் 2 பேர் வீரப்பன். அவர் தான் வாழ்க்கையில் மொதல் அந்த மாவீரன் நேராக பார்க்குறோம், அந்த நடுக்கத்துலேயும் பதட்டத்துலேயும். அப்படியே மீசை நீவிக்கிட்டு ஒரு வயசான தோற்றத்தோடு தான் இருக்கார். அவர் தளர்ந்து போயிருக்கார். முதல்ல நம்ம வீடியோலையோ மற்றதுலையோ பார்த்த அந்த கம்பீரமான தோற்றம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ரொம்ப தளர்ந்து போய் ஒரு 3 பேர் பச்சை சட்டை போட்டிருக்காங்க, அவர் ஒருத்தர் வந்து காக்கி சட்டை, அது கிழிஞ்சு போயிருக்கு கையில் போட்டு, எல்லாம் அழுகு சொக்காய் தான் போட்டு, தம்பி வாங்க அப்படின்ட்டு எடுத்து கும்பிட்றாரு. நானும் கும்பிட்டு பயப்படாத வாங்க, வளைச்சு பேசுகிறாரு, பயப்படாத வாங்க, பயந்துக்கு போகிறீங்க, உங்களை ஒன்றும் செய்யலை, நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உதவிக்காக கேட்குறேங்க அப்படின்ட்டு அவர் நின்றுக்கிட்டே கூப்பிட்டு அப்படியே பேசிட்டு, அப்புறம் பக்கத்தில் வந்தோடனே கையை பிடிச்சிக்கிறாரு. எனக்கு பயம் நடுக்கம், உடனே எனக்கு அழுவாச்சு வருது. அழுவாதீங்க, உங்களை ஒன்றும் செய்யலைங்க தம்பி, அழுவாதீங்க, நான் ஒன்று செய்கிறேங்க, நீங்கள் பாவம் பொழப்புக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ற. அப்படி சரின்ட்டு நான் பாட்டுக்கு அவங்க மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டருக்கு அந்த தள்ளி ஒரு இடத்துல எல்லாம் படுதா போட்டிருக்காங்க, போய் அந்த இடத்துல உட்காடுறேங்க. கூட 4 பேரில் ஒருத்தருக்கு தூரமாக போயிடுறாரு. நீங்கள் பேசுறது பக்கத்தில் அந்த இடத்துல உட்காந்து இப்போ காட்ராஜ் அண்ணா பெரியவர் வீரப்பண்ணா உட்காந்துட்டாரு, கோவிந்தண்ணன் கொஞ்சம் தள்ளி உட்காராரு, சேதுமணி நின்றுக்கிட்டாரு, சந்திர கவுண்டரு கொஞ்சம் தூரமாக போயிடுறாரு.
போனார் அப்படி அந்த பக்கம் போது எதுக்கு வேணும் நம்ம அங்கே பேசுகிற மாதிரியே பார்த்துட்டோம். ஒன்றுமே சூழ்நிலை சரியில்லை, நமக்கு அந்த ஒரு தகுதியுமே எதுவுமே கிடையாது. அப்புறம் உடனே ஒரு 5 நிமிஷத்தில் யார் என்னன்னு எல்லாம் விசாரிக்கிறாரு. என்ன பண்ணீங்க, நீங்கள் எந்த ஊர், எந்த பையன், 6 பங்கெல்லாம் விசாரிக்கிறாரு. ஆனால் சொல்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் தம்பி, விசாரிச்சு தான் வந்தேன். எல்லாமே ரொம்ப நாள்லேயே விசாரிச்சுட்டேங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு போய் தொழில் பண்ணுற யார் என்ன உன்னை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிழங்கு வெட்டுறதுக்கெல்லாம் மற்ற ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறப்போயும் உங்களை விசாரிச்சுருக்காங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் மாவிளைங்களுக்கு புள்ளைங்காயெல்லாம் 2 எடுத்துருக்கிறோம். சரி சரிங்க. அப்போ அவங்க சந்திப்பு எங்கேயுமே ஏற்படல. அவங்கள பார்க்கலன்னு விரும்புனதில்லை. ஆனால் என்ன அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் போகிறது புளியங்காய் பொறுக்கிறதுக்கு அடிக்கிறது ஆளுங்களே அப்புறம் 5 பேர் 10 பேர் கூட போகிறாங்களா, பார்த்துருக்காங்க. என்ன பார்த்துட்டு பல தடவை என்னை பற்றி விசாரிச்சுட்டு போலீஸ்ன்னு சொல்லி அவங்க கண்டுக்கல. முதல்ல அவங்களுக்கு சந்தேகம் நீங்கள் போலீஸான்னு அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்புறம் விசாரிச்சுட்டு எதையுமே சொல்லலை. உன்னை பற்றி முழுசாக தெரியும் தம்பி, நீ ரொம்ப நல்லவன்னு எங்களுக்கு தெரியும். சரி, நான் என்ன எதுக்குன்னா கூப்பிட்டிருக்கேன், நான் ஏதாவது தொழில் பண்ணுறேன், போலீஸ் தெரிந்தால் எனக்கு பெரிய ஒரு சிக்கலாயிருண்ணா. உன்னை ஒரு தொந்தரவும் பண்ணல, ஒரு உதவி வேணும், உன்னால் தான் செய்ய முடியும். நாங்கள் தப்பானதும் எனக்கு அது வாங்கிட்டோ இது வாங்கிட்டோன்னு கேட்கல. எங்களுக்கு வாங்கி தர எதுவும் ஒன்று கேட்கல. எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி, கொளத்தூர் மணியன் உங்களுக்கு தெரியுமான்றாரு. அண்ணா அவர் தீக்கா மணியன்னு எனக்கு தெரியுங்க, அவர்கிட்ட பல தடவை பேசியிருக்கிறோம், ரொம்ப நல்லவர் தெரியுங்க, பேசியிருக்கிறேன்னா. ஆமாம் கண்ணு, இது வந்து மறுபடியும் அவங்க யாரும் பேசலை, இவர் மட்டும் வாய் பேசுகிறாரு. வீரப்பாண்ண மட்டும் பேசுகிறாரு. பேஸ்ட்டுக்குள்ளேயே சந்திரகவுண்டர் எனக்கு டீ போட்டு வராரு. அவங்கள்ட்ட போயிட்டு எங்கேருந்து வருதா பிளாஸ்களை ஊற்றி டீ எடுத்துகிட்டு வராரு. எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் டம்ளரில் சில்வர் டம்ளரில் ஊற்றி கொடுக்குறாங்க, குடிக்கிறேங்க. குடிச்சிட்டு சரி தம்பி, உடனடியாக அனுப்பிடுறேங்க, இருட்டாயிரும், நீ வீட்டுக்கு கிளம்பு, உடனே அனுப்பிடுறேங்க, தைரியமாக. அங்கேருந்து கோயந்தபாடிக்கு வர்றதுக்கும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். சுகரம் 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் ஆயிரும். அனுப்பிடுறேங்க, நீ வீட்டுக்கு கிளம்புவ. இது மாதிரி நான் கொளத்தூர் மணியன் நாங்கள் ரொம்ப 4 பேர் தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள். எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. எனக்கு 100% கண் பார்வை இல்லை. என்னால் நைட்டில் நடக்கூட முடியறதில்ல, பகல்லையும் வந்து வேகமாக போக முடியறதில்ல. அதை யார்கிட்ட போய் சரி பண்ண முடியும், இத்தனை போலீஸ்னு இருக்கிறல. அதுக்கான அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறோம். இதுக்காக நான் 1 ஆண்டு காலமாக கொளத்தூர் மணியனை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட கேஷெட் கொடுத்து அனுப்பினா அவங்க போகிறாங்க, மணியன்கிட்ட கொடுக்குறாங்க, அவர் வரதில்லை. மணியண்ணனுக்கு இவங்க வர சொல்கிறாங்கிற தகவல் போயிருதுங்கிறார். போகுது மணியண்ணனுக்கு வந்து இவங்க மணியனுக்கு அடையாளம் தெரியாதெல்லாம் கொண்டு போகிறாங்க. அவர் போகலை, காட்டுக்கு சந்திக்கிறதுக்கு வரல. ஏன்னா யார் கூப்பிட்றான்னு தெரியல. அவர் போகலை. இது மாதிரி அவர் வரல, என்ன காரணம் ஏதுன்னு தெரியல, நாங்கள் கூப்பிட்டு வரமாட்டாரு. அப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து உன்னை விசாரித்து உங்கள் சொந்த பந்தம் மூலமாக இப்போ ஒரு தம்பி வந்துட்டுருக்காரு அப்படின்ட்டு எங்களுக்கு நெருக்கமாக தொடர்புள்ளவங்களை விசாரிக்கும் போது, நீ தெரிஞ்சவர் அவருக்கு, கூப்பிட்டா வந்துடுவார்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி உடனே நாங்கள் எங்கள் காளிக்கிட்ட வாக்கு கேட்டேங்க. காளி வாக்கு கொடுத்துருச்சு, நீ போனால் வந்துடுவார்ன்ட்டு. நீ வந்துட்டா அதாவது எங்கனால நீ போனினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு அந்த பிரச்சனையும் வராது, இது சத்தியம். காளி சொன்னது தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்காங்க, போய் தான் ஆகணும் அப்படின்ற. அப்படி நான் ரொம்ப தடுமாற்றமாக முடியாதுண்ணா அப்படின்றான். அப்புறம் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. சரி, நான் யோசனை பண்ணி சொல்கிறேண்ணா, ஏன்னா எப்படினாலும் இப்போ நீங்கள் ஸ்டெப்புக்கு தகவல் கழிச்சுன்னு வச்சுக்கா, பின்னாடி வந்து நெருக்கடி கொண்டு போயிடுவாங்க. என்ன நான் தவறு செய்யாதவன், எந்த தொடர்பு இல்லாதவன் அப்படின்ட்டு சொல்லும்போது, சரி அது கரெக்டு தான், ரொம்ப யோசனை பண்ணி சொல்லுங்கள், டைம் எடுத்துக்காங்க, நான் ஒரு ஆளை அனுப்புகிறோம், மறுபடியும் நான் உங்களை வந்து நாங்கள் ரோட்டு வழியில் பார்க்க மாட்டோங்க, இந்த இடத்துல நாங்கள் சந்திக்க மாட்டோங்க. உன்னை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வரும், உங்கள் வீட்டுக்கே வரும், உனக்கு தெரிஞ்சவரே வரன்றாங்க. யார் என்னன்னு கேட்குறான், நீ வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க தம்பி, இப்போ தெரிஞ்சுக்க வேண்டான்ட்டு. அப்புறம் டீ கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் 4 பேரும் சோர்வாக இருந்தாங்க. பெரியவரெலாம் வந்து காட்ராஜான்லாம் ஒரு செயல்பாடு ரொம்ப டல்லாக இருந்தார். அந்த நான் பேசிட்டு ஒரு 7:30 மணி வாக்கு இருக்குது, இருட்டில் நான் கிளம்பி என்னந்தான்னு கூட்டி வரும்போது அவர் தடுமாறி தான் நடந்தார். காரணம் கண் பார்வை, ரொம்ப டைம் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு. அவரை இப்போ நேராக பார்க்கும்போது பேசும்போது அவர் அப்படி ஒரு வீரனான்றதே ஆக்சுவலாக ஆச்சரியப்பட்டான். இளைய மனுஷு, எளிமையான மனுஷு, தூய்மையான பேச்சு, பவ்யமான ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வாசனை. ஆனால் மனசில் முழுசாக 100க்கு 100 அச்சம் ஏற்பட்டுச்சு எனக்கு. நம்ம வெளியில் கேள்விப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற நபராக இவர் இல்லை. பார்க்கும்போது அவர் ஒரு
ஒரு அதாவது மனிதநேயம் உள்ள ஒரு மனிதன் அப்படி தான் தெரியுது. தெரியுது. ஏன்னா இவர் போய் போலீஸ் எத்தனை வருஷமாக சொல்கிறாருன்றாங்க, போலீஸ் சண்டைன்றாங்கன்னு அந்த ஒரு மனநிலையில் அப்படியே யோசனையிலேயே அவன் கரெக்டாக பேசி முடிச்சுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு டைம் கரெக்டாக இல்லை. அந்த பதட்டத்தில் கொண்டு வந்து 2 பேர் வந்து ரோட்டோரத்தை விட்டுட்டு நீ கிளம்பின்னு போயிடுறாங்க. சந்திரகூடாவும் சேர்த்து தான் வந்திருப்பாங்க. இவர் சேத்துக்குள்ளேயும் சேதம் 2 பேர் வராங்க. அப்போ அவங்களாம் அறிமுகப்படுத்திட்டாங்கல்ல. ரெண்டாவது இப்போ போனவொடனே ஒருத்தர் யார் என்ன அவர் அறிமுகப்படுத்திட்டார். அப்புறம் நான் போட்டோவில் பார்த்துருக்குறேன், டிவியில் பார்த்துருக்குறேங்க, ஆனால் சேதுமணி இப்போ தான் பார்க்குறேங்க, மீதி 3 பேர்த்தையும் போட்டோவில் பார்த்துருக்குறேங்க அப்படின்றோம். சரிப்பா போட்டு ரொம்ப எனக்கு பாதுகாப்பாக தம்பி ஆனைக்கண்ணு இருக்க போகுது, சிறுத்தை புலியெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க போது வேகமாக கிளம்பிடுங்க, நீங்கள் எந்த டைம்னாலும் போகிறீங்க, பைக்கெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னாங்க. கண்காணிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. இல்லைண்ணா நான் பல தடவை 10 மணிக்கெலாம் கூட போகணும், எஸ்டேப்புக்கார் என்ன ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஏப்பா அந்த டைமில் சார் லேட் ஆச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா இது கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் அங்கே இருக்கிறதுனால பிரச்சனை. அப்போ போவோம், அதனால் நான் கிளம்புறேண்ணா, பாதுகாப்பாக போ தம்பி. 2வது வந்து இப்போ நீ போவக்குள்ளே யாராவது எங்களை பார்த்துட்டு வந்ததை தெரிஞ்சிட்டா பிடிச்சாங்களா உண்மையை சொல்லிடு. எங்களால் நீ பாவம் எந்த பிரயோசனமும் இல்லை, எங்களால் எந்த ஒரு எண்பத்தி அனுபவிகளை எங்களை பார்த்ததும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. உன்னை பிடிச்சிட்டாங்களா ஏதாவது ஒரு தகவல் ஒளிஞ்சிருந்து பார்த்து கழிச்சுட்டா நீ போன மேட்ரு உண்மையை சொல்லிடு. எனக்கு வழியில் கூப்பிட்டாங்க. இதுதான் மேட்ரு. குளத்தூர்மணி என்ன குளத்தூர்மணி என்ன சந்திக்கணும்னு உன்னால் முடியும். காளி வாக்கு சொல்லிச்சு. அது வாக்கு சொல்லும் போது நான் என்ன கேட்குறேங்க, நான் அந்த தம்பிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமான்னு கேட்குறேங்க. காளி எனக்கு வாக்கு இல்லைன்னு கொடுத்தது, எங்களுக்கு உன்னால் ஆபத்து இல்லைன்னு கொடுத்தது, அதனால் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்பயுமே நான் ஏற்றுக்காம தான் போகிறோம். ஒருத்தர் வருவான்னு சொல்கிறாங்க, அவர் வரும்போது என்னான்னு சொல்லுங்கள், வரேன்னு சொல்லுங்கள், வரலன்னு சொல்லுங்கள், நான் வேற ஆளை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. எல்லாம் கிராமத்து பாஷையில் தான் பேசுகிறாங்க, யாரோ ஒரு படிப்பு அறிவு மாதிரி யாருமே பேசலை. வழக்கமாக இந்த பகுதியில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க.